பிரியமானவர்களே, ஒன்றுமில்லை என்று நம்முடைய வாழ்க்கையிலே இனிமேல் சொல்லவே தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் இருக்கும்பொழுது எல்லா வகையான வெற்றியையும் சந்தோஷத்தையும் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தையும் உங்களுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். பிரியமானவர்களே, யோவான் 21வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கின்றேன். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்தவர்கள் இவர்கள். அவரோடு கூட 3.5 வருட காலமாக ஊழியத்திலே இருந்தாங்க. அவர் செய்த அதிசயங்கள்லாம் பார்த்தாங்க. அவர் சொல்ற எல்லா உபதேசங்களையும் கேட்டாங்க. ஆனா சிலுவை காட்சியை பார்த்ததும் அவங்க மிரண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அது பயம் உண்டாக்கிட்டு. அப்போ சீமோன் பேதுரு சொல்றாரு, சரி நான் மீன் பிடிக்க போறேன், நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் போயிட்டாங்க. 7 பேர்னு 7ன்னு சொல்லும்போது மொத்த கூட்டமே போயிட்டு அப்படின்றது போல இருக்கு. எல்லாரும் மீன் பிடிக்க பழைய வேலைக்கு பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா பயம் உண்டாகிற்று. பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகும்போது ஒன்றும் கிடைக்காது பிரியமானவர்களே. ஏன்னா இயேசுவோடு கூட பயணித்தவர்கள் பல வெற்றிகளை கண்டார்கள். ஆனா அங்க போய் சீமோன் பேதுருவும் சீஷர்களும் நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்கிறாங்க, கொஞ்சம் கூட அகப்படவே இல்லை. அப்போ விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்று சொல்லுகிறார், உங்களிடத்திலே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்கா? அப்போ இவங்க சொல்றாங்க, ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க இந்த பக்கமா வலையை போடுங்கன்னு சொல்லும் பொழுது 153 வகை மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கின்றோம். 153 மீன்கள் என்று சொன்னா என்ன அது அப்படின்னு கேட்கும்பொழுது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காலத்திலே அந்த இடத்திலே 153 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் அங்கு இருந்தது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவ்வளவு மீன்கள் அந்த இடத்துல இருந்தது. அத்தனையும் அந்த நெட்டுக்குள்ளாக வர, அந்த வலைக்குள்ளாக வர கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் வரும்பொழுது அது விடிய காலம். விடியல் நடக்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர் சொல்லுகின்றபடி நாம் செய்யும் பொழுது அங்கே இருக்கிற எல்லா வகையான சக்சஸும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். ஒன்றுமில்லை என்று சொன்ன அதே மக்களை அழைத்து அந்த இடத்திலே கரி நெருப்பு வைத்து மீனை வைத்து எல்லாருக்கும் பரிமாறினார்கள். யாருக்கும் அவர் இயேசு என்று அறிந்தும் கேட்க துணிவில்லாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒன்றுமில்லை என்று நம்முடைய வாழ்க்கையிலே இனிமேல் சொல்லவே தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் இருக்கும்பொழுது எல்லா வகையான வெற்றியையும் சந்தோஷத்தையும் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தையும் உங்களுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற கூட்டத்திலே நாங்கள் ஒருவராய் இராமல் கர்த்தாவே, நீங்க சொல்லுகிறபடி செய்து வெற்றிகளை பெற்ற கூட்டமாய் இருக்க எங்களை வணைந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.